என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன சார் பண்றது? கனவு கண்டீங்களா நீங்க? கனவுல பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி சார்? நான் ஒரு வக்கீல் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? கமா ரிப்போர்ட் எழுதுங்க. ரிப்போர்ட் எழுதணுமா? எஸ். கண்டிப்பா கண்டிப்பா. மிஸ்டர் கஜபதி வாங்க. எஸ் சார். இவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்களும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தான் தெரியுது. இந்த முகத்தை பார்த்தா சொல்றீங்க? இவங்க ப்ராப்ளம் கேட்டிருந்தீங்கல்ல, கூட்டிட்டு போய் சால்வ் பண்ணி விடுங்க. அவனேதான். நீ பார்த்தேன்னு சொன்னாலும் இங்க இருக்கான். அவனேதான். இப்போது நான் சொல்றதை நம்புறீங்களா சார்? சரசே, நம்ம வக்கீலுக்கு மூளை குழம்பு போயிடுச்சு. ராஜா ஜெயில தப்பிச்சான்னு சொன்னார். அங்க போய் பார்த்தா ஜெயில தான் இருக்கான். சந்தோஷமா ரவுண்ட் அடிக்க போறேன். ஆதிமூலம், ராஜா நீ ஜெயில தானே இருந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். என்ன யாரும் பிடிக்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. நான் முதல்லயே சொல்லிருக்கேன், எனக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரியும். அது இருக்கட்டும். இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்டாங்க. நீ சொல்றத நான் கேக்குறேன். கண்டிப்பா கேட்டாங்க. கண்டிப்பா கேக்குறேன். நாளைக்கு காலையில என் அப்பாவையும் என் நண்பன் சேத்துவையும் கொலை செஞ்சது நீங்க தான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். இல்ல நான் வருவேன், உன் குடலை ஒரு விடுவேன். மாமா, பேசாம நம்ம உண்மையை சொல்லிடுவோமா? இதுக்கெல்லாம் பயந்து உண்மையை சொன்னா எப்படி? இவனை ஆள் வச்சு அடிக்க கூடாது, மந்திரவாதை வச்சு அட்டாக் பண்றேன். வா. பயமா இருக்கு மாமா. சாமி, நாங்க வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க ஜன்ம விரோதி ராஜாவை தீர்த்து கட்டணும். ஆமா, அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க. அவன் கை கால் ஆடாத மாதிரி, வாய் பேசாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன சாமி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டுட்டு மொத்தமா கொல்லணும்? கிட்ட வாங்க. கிட்ட வாங்க. கிட்ட வாங்க. ஏங்க துப்புறீங்க? உங்க மேல பட்டி இருக்கிற அந்த ராஜாவோட திருஷ்டியை கழிக்கிறேன். அப்படியா? அப்ப நல்லா துப்புங்க. நல்லா கிட்ட வாங்க. ஓம் சனாபவத் சனோ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹ்ரீம் ஹ்ரூம் தத்தத். அந்த ராஜாவுக்கு மந்திரம் தெரியுமா? தெரியும் சாமி. இது ஏன் முதலே சொல்லல? மனுஷா, ஓம் ஹ்ரீம் ஹ்ரூம் தத்சத். இந்த ராஜா என்னோட பயங்கரமா சக்தி படைச்சவன். அவங்க கிட்ட மந்த சக்தி எல்லாம் வேலை செய்யாது. ஐயோ, அவனை எப்படி சாமி அழிக்கிறது? சொல்றேன். வால்பாறை வரதா, என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால நான் செய்ய வைக்கிறேன். நீங்க வால்பாறை வரதன் கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய காளி பக்தன். ஆனா ஒண்ணு, நீங்க அவன்கிட்ட உண்மைதான் பேசணும். இந்த ஒரு தடவை உண்மையை சொல்றோம். போய் பேசுனீங்க, நீங்க அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது. நீங்க இப்போ கரிமலைக்கு புறப்பட்டு போங்க. கரிமலையா? கேள்வி கேட்க கூடாது, சீக்கிரம் போங்க. வால்பாறை வரதா. நாளை காலையில அவங்க எல்லாரையும் வால்பாறை கூட சொல்லிருக்கேன். நான் ஏதாவது உதவி செய்ய தேவைப்படும் சொல்றேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றதா? சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? என்ன நினைச்சிட்டு இரு.
மந்திரங்கள் காதில் சொல்லும் இந்திரனின் ஜாலமோ சந்திரர்கள் சூரியர்கள் போனதென்ன மாயமோ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா பட்டு மெத்தை போடுங்கள் ஊஞ்சரத்தில் ஊஞ்சல் கட்டி லாலனை கூறுங்கள் நெஞ்சமெனும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள் சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணம் மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணமே இதமாக சுகம் காண துணை வேண்டாமா மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா மாமா கால் வலிக்குது மாமா. வலிய பத்த முடியுமா? ரொம்ப பெரிய இடத்துல இருக்காரு. வால்பாறை வருதா? வால்பாறை வருதா? மாமா இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது, உட்காரட்டா? சும்மா இரு. காரியம் பெருசா வீரியம் பெருசா. எங்க இருக்காரு வால்பாறைக்காரரு? வருதா? எப்போ வர வருதண்ணே? என்னங்க இது? சவப்பெட்டி. இந்த வால்பாறை வர்தனுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. என்கிட்ட வந்து பொய் சொன்னவங்களை சவமாக்கிடுவேன். உங்களை மாதிரியே ஒருத்தர் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கொலைகேஸ் எடுத்துட்டு என்கிட்ட வந்தா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உண்மையை மறைச்சு பொய்யா சொன்னா. நான் அவனை அடிச்சு போட்டு படமாக்கி அந்த சவப்பெட்டுக்குள்ள மறைச்சிட்டேன். உண்மையை சொல்ல இங்கிருந்து உயிரோட போகணுமா இல்ல பொய் சொல்லி இங்கிருந்து பணமா போகணுமா? விஸ்வநாதன்றவருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். சத்தமா சொல்லுங்க. சொல்லிடுறேன். விஸ்வநாதன்றவருங்க போதுமா? பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுவும் செத்து போச்சு. ராஜான்னு ஒரு பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். நீதிய சொல்லு. அவங்க வீட்டுல நான் வேலைக்காரியா சேர்ந்துட்டு வீட்டுக்காரியா ஆயிட்டேங்க. அவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க. விடுங்கன்னு கெஞ்சிரும். அப்படி இல்லைன்னா எங்க அக்கா பேருக்கு எழுதி வைக்க சொன்னோம். எழுதி வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சால என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கொலை செய்யணும். உண்மை உண்மை அதேதாங்க நாங்க செஞ்சோம். விஸ்வநாதனுக்கு பலாத்காரமா தண்ணியை ஊத்தி கொடுத்து மாடியில இருந்து மொள்ளமா தள்ளணும். அல்ப ஆயுசு பொட்டுன்னு போயிடுச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. சவப்பெட்டி பக்கத்துலயே ஒண்ணு மறந்துட்டேன். சேதுன்னு ஒரு பையங்க. அவன் ராஜா மாதிரி நடிச்சு உள்ள வந்தான். நாங்க அவனை கொலை பண்ணி பழிய ராஜா மேல போட்டோம். ராஜாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு ஜெயில இருந்தாங்க. ஆனா இப்ப அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டான். அவன் கல்ல நாங்க பட்டோம். நீங்க பொட்டி செய்ய வேணாம். கவர்மெண்ட்ல செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே ஏன் அந்த ராஜாவை கொலை செய்யக்கூடாது? விஸ்வநாதன் வயசான ஆளு, க்ளோஸ் பண்ணிட்டோம். ராஜா சின்ன பையன், இரும்பு மாதிரி வந்து பக்கத்திலே போக முடியலங்க, நெருப்பு மாதிரி. நீங்க தான் எப்படியாவது அவனை அணைக்கணும். ராஜாவோட தலை எடுத்துக்கிட்டு நானே உங்க இடத்துக்கு வர்றேன்.
அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசிக்கலாம். ஆ. இப்போ நீங்க போலாம். ஆ, வணக்கங்க. மறந்துடாதீங்க. வரப்பாரா எவ்வளவு பேசியிருக்கோம். ஆ.